ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சம்மை வந்து ஒரு 2 விதமாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு எண்ணை 12% கூட்டும்போது 224 வந்து கிடைச்சிச்சின்னா அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு எண், அந்த எண்ணை வந்து நம்மளுக்கு தெரியாது. இப்போ அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸுக்கு வந்து என்னென்னா, நம்ம பெர்சன்டேஜில் தானே இருக்குது அப்படின்னா பெர்சன்டேஜ் அப்படின்றதே நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸுக்கு வந்து 100% எடுத்துக்கலாம். அந்த எண்ணை வந்து 12%ஓட கூட்டும்போது நம்மளுக்கு 224 வந்து கிடைக்கிது. சரிங்களா? அப்படின்னா 112%க்கு 224 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னது 100%. அப்படின்னா 100%க்கு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது இதை நம்ம நேர்மாறல் எதிர்மாறல் நம்ம வந்து படிச்சிருப்போம். அந்த விதமாகவும் ஒன்று வந்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா? அதாவது பெர்சன்டேஜ் வந்து குறையும் போது அதோட மதிப்பும் என்ன பண்ணுன்னா குறையும். அப்படின்னா இது என்ன மாறல்? நேர்மாறல். நேர்மாறல்னு வந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணுவோம்? தலைகீழாக வந்து எடுத்து எழுதுவோம். சரிங்களா? தலைகீழாக எடுத்து எழுதும்போது அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 கிடைக்கும். இப்போ 200. ஓகேங்களா? இப்போது இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, மேலே 112% எதால் மல்டிப்ளை ஆகிருக்குன்னு பாருங்கள். 2ஆல் மல்டிப்ளிகேஷன் ஆகுனா தான் 224ன்னு கிடைக்கிது. அதே மாதிரி கீழேயும் நம்ம என்னது 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சரிங்களா? அப்படின்னா நம்மளுக்கு 200 கிடைக்கணும். ஈஸியாக வந்து நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி உங்களுக்கு நான் ஒரு சம் தரேன். நீங்கள் வந்து எப்படி ஈஸியாக வேகமாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.